இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு கட்டளையை நம்ம தியானிப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த கட்டளையை நம்ம கொடுத்துருக்கிறாரு. இந்த காலத்தில் கொலை சர்வ சாதாரணமாக இன்றைக்கி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை கூலிப்படையை வைத்து என்ன செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, பணத்துக்காக கொலை செய்கிறாங்க. பணத்துக்காக எதையும் செய்கிற ஒரு காலத்தில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வேதத்தில் கூட காயின் ஆபேல் சகோதரர்கள் தானா, ஆண்டவர் காயின் காணிக்கையை அங்கீகரிக்கலை, ஆபேலுடைய காணிக்கை என்ன செஞ்சார், அங்கீகரித்தார். இது நிமித்தம் சகோதரன் மேலே உள்ள பொறாமை நிமித்தம் காயின் ஆபேல் என்ன செஞ்சான், கொன்று போட்டான், கொலை செய்தான்னு சொல்லி பார்க்குறோம். அவனுடைய ரத்தம் அந்த பூமியிலிருந்து கத்தரை நோக்கி என்ன செஞ்சுதான் கூப்பிட்டுச்சின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிமித்தம் ஆண்டவர் காயின் என்ன செஞ்சார், சபித்தார். அப்போது அப்பாவி ஜனங்களுடைய ரத்தம் அந்த பூமியில் சிந்தப்படும் போது அந்த சாபம், தேசத்துக்கு அது சாபத்தை என்ன செய்யும், கொண்டு வரும்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. யார் மனுஷ இரத்தத்தை சிந்துறாங்களோ அவங்க இரத்தமும் என்ன செய்யுமா, மனுஷனாலே சிந்தப்பட கடவது. அதான் ஆண்டு சொன்னார். ஒரு தடவை பேதுருவை பார்த்து, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் என்ன செய்வான், மடிவான், நீ பட்டயத்தை என்ன செய்ய, உரையில் போடுன்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும்னு தான் வேதம் நமக்கு போதிக்குது. ஆனால் இந்த நாட்களில் ஒருத்தர் நேசிக்க முடியாதபடி ஒரு சின்ன காரியத்தில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, பொறாமை உள்ளவங்களா, பேசாதவங்களா என்ன செய்கிறாங்க, காணப்படுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தீமை செய்கிறவங்களா காணப்படுறாங்க. அந்த வசனம் சொல்லுது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன்னு சொல்லி, அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் நிலைத்திராது, அவங்களுக்கு அந்த பரலோக பாக்கியத்தை கூட என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நான் வேதத்தில் 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது அதில் தாவீது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது ராஜாக்கள் யுத்தம் பண்ணுற காலத்தில் அவங்க உப்பரியில் உலாவி கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணுறதை அவன் பார்க்குறான். அந்த பார்த்து அது யாருன்னு விசாரிக்கும்போது அது உரியாவின் மனைவி அப்படிங்கிற வார்த்தை அவனுக்கு சொல்லப்படுது. உடனே தாவீது நினச்சிருக்கணும், அடுத்தவங்க மனைவி மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அந்த தாவீதுக்குள்ளே வந்திருக்கணும். ஆனால் அதையும் மீறி அந்த 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 உரியாவின் மனைவியை அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டு உரியாவையும் என்ன செய்கிறான், அந்த இதை தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்காக அவனை போர் முகத்தில் யுத்தத்தில் நிறுத்தி, மும்முரமாய் நடக்கிற இடத்துல நிறுத்தி அவனை என்ன செய்கிறான், கொன்று போட சொல்லி உத்தரவிடுறான். அதே மாதிரி என்ன செஞ்சிட்டான், உரியா மரித்து போயிட்டான். மற்ற எல்லாரும் யுத்தத்தில் அவன் மரித்து போயிட்டான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த தாவீது செய்த இந்த காரியத்தை கர்த்தர் பார்த்தார். அவர் உரியாவுக்காக என்ன செஞ்சார், செயல்பட்டதை பார்க்குறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், கேட்க யார் இருக்கான்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார், கேட்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான், அவருக்கு சித்தமானதெல்லாம் செய்கிறவனாக இருந்தான். ஆனாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த பாவத்தை செய்தது நிமித்தம் கர்த்தர் என்ன செஞ்சார், நீதி செய்கிற தேவனாக அவனுக்கு வெளிப்பட்டார். அவனுக்கு பிறந்த பிள்ளை ஆண்டவர் என்ன செஞ்சார், அடித்தார்னு சொல்லி வேதத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஊழியத்தை கூட என்ன செய்யலாம். அப்படி செய்தாலும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை யாருமே பார்க்கலன்னு சொல்லி அந்தரங்கத்தில் செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார், அதை வெளியரங்கமாக்கி போடுவார். அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதி செய்கிற ஆண்டவராக என்ன செய்வார், நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற தேவனாக என்ன செய்கிறாரு, காணப்படுறார். இதுபோல் யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. இந்த காரியத்தில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து என்ன செய்யணும், நடக்கணும்னு சொல்லி நமக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படி இந்த கட்டளைக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த கட்டளைகளின்படி நடக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாயின் வார்த்தையிலும் செய்யலும் நாங்கள் கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்களை காயப்படுத்தாதபடி ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற வார்த்தையின் மூலம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நாங்கள் காணப்பட ஆண்டவரே, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.